அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூலை மாதம் 30, 31 தேதியில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கார்த்திகை தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நவீனும் துர்காவும் வந்து மோதிரம் மாற்றிக்குவாங்க. அதை வந்து சீக்ரெட்டாக கார்த்தி மாப்பிள்ளை தான் வந்து எல்லாமே பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எப்படியாவது ஷாக்கை கொடுத்து சாமுண்டீஸ்வரியை கொல்றதுக்கு இந்த சிவனாண்டி வந்து பிளான் பண்ணுவார். ஆனால் அதையும் வந்து முறியடிக்கிறாங்க கார்த்தி. என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த மயக்கம் போட்டு மேனேஜர் விழுந்தவர் வந்து நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. அதை உண்மையை சொன்ன உடனே ரேவதி கரெக்டாக வந்து போய் அந்த இதை பிடிக்க போகிறாங்க. சந்திரகலாவை வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நீ ஓப்பன் பண்ணு அப்படிம்பாங்க. ஐயோ நான் ஓப்பன் பண்ணால் செத்து போயிடுவோமே அப்படின்ட்டு ரேவதி பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக ரேவதி போகும்போது கார்த்தி வந்து அதையும் காப்பாற்றி விட்டுருவார். ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே முடிச்சிருவாங்க. ஃபேக்ட்ரி நல்ல முறையில் ஓப்பன் பண்ணி நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோட பாட்டி வந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. என் மருமக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி கிளவி உன்னை யார் வர சொன்னது, எதுக்கு எடுத்தாலும் உன்னை நான் கேட்டேனா அப்படிங்கிறாங்க. நீ ஜெயிக்கணுன்னு தாம்மா அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கிறேன், எதுக்கு கோவப்படுறேங்கிறாங்க. உன்னை தான் நான் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன்ல, மரியாதையை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க. ஆனால் அவங்க எல்லா பக்கமும் ஜெயிக்கணுன்ட்டு போய் தேர்தல் பிரச்சாரம் எல்லாருக்குமே தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரியும் எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக கோயிலில் போய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே கோயிலில் சிவனாண்டி வராப்புல என்ன சாமுண்டீஸ்வரி தோற்று போயிடுவேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ தோற்று போவின்னு தான் கோயிலுக்கு வந்திருக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஜெயிக்க போகிறது நான் தான் அப்படிங்கிறாங்க. யார் ஜெயிப்பாங்க என்ன எதுங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் ஜெயிப்பேங்கிறாங்க. கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நீ ஜெயிச்சுட்டு நீ வந்து தோல்வி டெபாசிட் முதல்ல வாங்குறியான்னு பாரு அப்படிங்கிறாங்க கார்த்தி. உடனே இருந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி அப்படி நான் ஒரு கால் ஜெயிச்சிட்டா உன் வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைகளையும் வந்து என் வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி வீடு கூட்டி வேலைக்காரியை வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதாடா, என்னடா மரியாதை இல்லாமல் பேசிகிட்ருக்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடி மரியாதை அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. உடனே கார்த்தி இருந்துக்கிட்டு அத்தை சவாலில் ஒத்துக்குங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா நீ தோற்று போனால் நீ என்ன பண்ணுற, உங்கள் அப்பனும் நீயும் வந்து அதே வீட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சி வீடு கூட்டி எல்லா வேலையும் பண்ணணுங்கிறாங்க. சவாலுக்கு ஒத்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு சந்திரகலா இருந்துக்கிட்டு உடனே ஐயோ தம் புருஷன் தோற்றுக்கிட்டு போயிட்டா வம்பா போயிருமேன்ட்டு இங்கே பாரு அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ வந்து சொல்லு சந்திரா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லு உன் புருஷனை திட்டுன்னு தூண்டி விடுறாங்க. உடனே அவங்களும் புருஷனை திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் சவால் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் டியூட்டி இது ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் வந்து ஜீப்பில் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அங்கே போய் உங்களுக்கு தாலிக்கு தங்கம், உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படி நிறையா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெண்கள் எல்லாமே சாமுண்டீஸ்வரிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிவனாண்டி வந்து ஆளுகளையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு குவார்ட்டர் கொடுக்குறியா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதை வீடியோ எடுத்து கொண்டாந்து கார்த்திகிட்ட ஒருத்தன் காட்டுறான். அதை உடனே சாமுண்டீஸ்வரிகிட்ட அவங்க கொடுத்துங்க பாருங்கள் குவார்ட்டர் கொடுத்து குடும்பத்தை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியா, உடனே இதை கொண்டுட்டு போய் எல்லா பொம்பளைகள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லேடிஸ் சீட்லாம் கொண்டுட்டு போய் இங்கே பாரு உன் புருஷமார்களுக்கெல்லாம் டெய்லி குவார்ட்டர் வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து குடும்பத்தை கெடுக்க பார்க்குறியா அந்த சிவனாண்டின்னு சொன்னோடனே சும்மாலாம் போவாதீங்கம்மா, இந்தாங்க விளக்கமாறு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து அந்த பெரிய மாப்பிள்ளை கொடுக்குறாரு. உடனே இங்கேருந்து விளக்கமாறு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சிவனாண்டியையோ எங்கள் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை நாளைய கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா அப்படியான்னு பிடிச்சி கண்டபடி திட்டிட்டு எல்லாரும் அடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அதிர்ச்சி அந்த மாதிரி என்னம்மா அப்போ என்னடா மகனே இப்படி ஆகி போச்சு, இவளுகெல்லாம் வந்து இந்த போடுறாளுங்க ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்தடுத்து இன்னுமே வந்து கார்த்திகை தீப கதைக்களத்தில் வந்து ஒன்றா சாமுண்டீஸ்வரி அம்மா ஜெயிச்சு தலைவராகுதா இல்லை சிவனாண்டி ஜெயிச்சு தலைவராக போகிறானா என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.